கடந்த 3 தசாப்த காலத்தில் எமது இனம் பலவிதத்திலும் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வந்திருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் ஒரு அழிக்கப்பட்ட, ஒழிக்கப்பட்ட, ஒரு காணாமல் போகச் செய்யப்பட்ட இனத்தினுடைய பிரதிநிதிகளாக இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தேசத்தில் இந்த 3 தசாப்த கால யுத்தத்தில் எமது வடகிழக்கு தாயக பிரதேசங்களில் படுகொலைகள் இடம்பெறாத இடங்கள் எதுவுமே இல்லை என்றுதான் கூற வேண்டும். எமது மட்டக்களப்பு பிரதேசத்தில் பல்வேறு இடங்களில் இந்த படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டது. புதுக்குடியிருப்பு படுகொலையாக இருக்கலாம், கொக்குட்டிச்சோலை படுகொலை, ஏறாவூர் படுகொலை, சத்ருகொண்டான் படுகொலை என எமது மட்டக்களப்பு பிரதேசத்தில் இந்த படுகொலைகள் அரங்கேற்றப்படாத இடங்களே இல்லை என்ற அளவிற்கு எல்லா இடங்களிலும் தொடர்ச்சியாக பல்வேறு கோணங்களில் பல்வேறு விதமாக படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. இதை நாங்கள் யாரும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அந்த அடிப்படையிலே 1987ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி எமது மகளிர்தீவு சந்தியில் ஆரம்பிக்கப்பட்டதான் அந்த படுகொலை. அதைத் தொடர்ந்து இந்த பிரதேசங்களில் நடைபெற்ற படுகொலை, அதை நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம். 1987 ஜனவரி 28ஆம் தேதி இந்த பிரதேசத்தில் ஒரு இருண்ட காலமாக இருந்தது. 2 விமானங்கள் அதிகாலை 5 மணிக்கு இந்த பகுதிகளில் உள்நுழைந்து தொடர்ச்சியாக 5 விமானங்கள் குண்டுகளை சராமாரியாக பொழிந்தது. அதைத் தொடர்ந்து பல முனைகளிலும் திட்டமிட்டு இந்த பகுதிக்குள் இராணுவ ஊடுருவ தாக்குதல் இடம்பெற்று அதில் முதற்கட்டமாக இந்த மகளிர்தீவு சந்தியிலே இந்த குண்டு தாக்குதலுக்கு பயந்து தஞ்சம் கோரி ரால் பண்ணைக்குள் இருந்த மக்களை, கர்ப்பிணி தாய்மார்கள், கை குழந்தைகள், சிறுவர்கள் என எந்த விதமான வயோதிபர்கள் என பாரபட்சம் இல்லாமல் எல்லோரையும் இழுத்து 3க்கும் மேற்பட்ட அந்த டிராக்டர் மிஷினில் ஏற்றுகின்ற பொழுதே அவர்களை கண்ணை கட்டி ஏற்றுகின்ற பொழுதே அவர்கள் சுடப்பட்டார்கள். அதில் கிட்டத்தட்ட 82 பேருக்கு மேற்பட்டவர்கள் அந்த இடத்திலே பலியானார்கள். அதைத் தொடர்ந்து இந்த பகுதிகளில் அண்மித்த இந்த பகுதிகள் எல்லாவற்றிலுமே பலமுடைய தமிழ் உறவுகள் கொண்டு கிணறுகளுக்குள் அவர்கள் சடலமாக போட்டதை நாங்கள் மறக்கவில்லை. அது இந்த பகுதியில் நடந்த ஒரு மிகப்பெரிய பாரதூரமான ஒரு இன அழிப்பு படுகொலையாக இருந்தது. அதைத் தொடர்ந்து எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த 1990-91களில் ஒரு மிகப்பெரிய அழிப்பு இந்த மட்டக்களப்பின் அனைத்து பிரதேசங்களிலும் இடம்பெற்றது. பலர் கடத்தப்பட்டார்கள், பலர் கொல்லப்பட்டார்கள். 1990களில் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக கிழக்கு பல்கலைக்கழகத்துக்குள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே தஞ்சம் கோரியிருந்தார்கள். அந்த நேரத்தில் அங்கே உள்நுழைந்ததான இராணுவ பிரிவினர் முகமூடிகளை கொண்டு வந்து 200க்கும் மேற்பட்டவர்களை பஸ்களிலே ஏற்றி கொண்டு போனார்கள். இவ்வாறு காணாமல் போகப்பட்டவர்கள் அந்த இடங்களிலே சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் என்று 1987 படுகொலையை தொடர்ந்து 90களில் அதிகமாக எல்லா பிரதேசங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. எனக்கு முன் பேசிய கௌரவ முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் அரியேந்திரன் அவர்கள் கூறியது போல இவையெல்லாம் நாங்கள் நினைவு கூறப்பட வேண்டிய விடயங்கள். இந்த மண்ணுக்காக உயிர் நீத்த போராளிகள், இந்த மண்ணிலே மடிந்த எமது உறவுகளை நாங்கள் நினைவு கூற வேண்டும். இவை அடுத்த தலைமுறைக்கு உரிய வரலாறாக கையளிக்கப்பட வேண்டும்.